உம்மன்பு இத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம்மன்பு இத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அருளானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அருளானீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போ, கண்ணை என் மேல் பதித்து காத்திரே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிந்தைகள் பழிகள் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. நிந்தைகள் பழிகளும் சூழ்ந்திட்ட வேளை, நித்தமும் நெருக்கத்தால் தவித்த வேளை. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. பயப்படாதே என்று நீ தேற்றியே, பாசம் கொண்டு அழைத்தீரல்லவோ. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கும் தீர சிங்கம் என்னில் உள்ளதா. கர்ஜிக்கும் சிங்கம் போல சாத்தான் வந்தாலும், யூதாக்கும் தீர சிங்கம் என்னில் உள்ளதா. பொன்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். பொன்முனை நின்று போராடுவேன் நான், ஜெயம் பெற்று உம்மை உயர்த்துவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். கண்டாமிருகத்தை போல் வெள்ளனேயுமே, அதனை போல எந்த கொம்பு ஏத்துவேன். கண்டாமிருகத்தை போல் வெள்ளனேயுமே, அதனை போல எந்த கொம்பு ஏத்துவேன். புது எண்ணெயா அபிஷேகியும், சத்துருக்கள் வெட்கமடைந்திட. புது எண்ணெயா அபிஷேகியும், சத்துருக்கள் வெட்கமடைந்திட. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கில் லீலி,
உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிசனே வருவே நீரும் கேடுதே, உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே. நிசனே வருவே நீரும் கேடுதே, உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். கண்டாமிருகத்தை போல் மேலனேயுமே, அதனை போல எந்த கொம்பு உயர்த்துவேன். கண்டாமிருகத்தை போல் மேலனேயுமே, அதனை போல எந்த கொம்பு உயர்த்துவேன். புது எண்ணெயா அபிஷேகம் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. புது எண்ணெயா அபிஷேகம் சத்துருக்கள் வெட்கமடைந்திட. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். நிசமே வரும் வேளை நேரம் கேடுதே, உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே. நிசமே வரும் வேளை நேரம் கேடுதே, உம் பாத முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கிலே நீ, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். 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 கார் அபிஷேகம் பெற்றவர்கள் அநேகர் அபிஷேகத்தை இழந்து போகிறார்கள். இல்லாவிட்டால் அபிஷேகம் பெற்றிருந்த அநேகர் அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறீர்கள். காரணம் என்ன?
நாம் இதை சரிப்படுத்தாத பட்சத்தில் அபிஷேகத்தை இழந்து போனதான ஒரு கூட்டமாக சபையிலே நாம் காணப்படுவோம். அபிஷேகத்தை இழந்து போன ஜனங்களை வைத்துக்கிட்டு இந்த சபையை நடத்த முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஆள் இல்லாவிட்டால் ஒரு தூதன் இல்லாவிட்டால் ஒரு ராஜா அபிஷேகத்தை இழந்து போனான். கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். அவனுக்குள்ள நடந்த சம்பவங்கள் என்ன? எசேக்கியேல் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், இது தேவனுடைய தூதர்களுடைய கூட்டத்தில் ஒரு முக்கிய பகுதியை வகுத்ததான ஒரு நபருடைய பெயர். 12ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். இது ஒரு மனுபுத்திரன் இல்லாவிட்டால் ஒரு தீரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அவனும் கூட அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் ஒரு குறிக்கப்பட்ட நேரம் வந்த பொழுது கர்த்தர் தீரு ராஜாவையும் தள்ளிவிட்டார், இவனையும் தள்ளிவிட்டார். ஏன்? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமே, நமக்குள்ள அபிஷேகம் இருக்கா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். 99% நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் தான். ஆனால் இங்கே உட்கார்ந்து நமக்கு ஒரு மனம் இல்லாமல் நம்முடைய சிந்தை, நினைவு, தோற்றம், பார்வை எல்லாம் செதறி ஏதோ ஒரு இழுப்பு சக்தியில் போராடிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு மனம் ஆவியில் உண்டாகலை. சரியான ஒரு அபிஷேகத்தின் கனெக்ஷன் நமக்கு உண்டாகலை. பரலோகத்திலிருந்து ஆவியானவருடைய தொடர்பு நமக்கு இல்லாத அளவு நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் நிமித்தம் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நம்ம கூட்டம் தொடங்கி 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆச்சு. ஒரு வீட்டில் அடுப்பு பற்ற வச்சா எவ்வளோ நேரத்தில் பற்ற வைக்காப்பாங்க சொல்லுங்க? லைட்டரை தட்டி விட்டா எவ்வளோ நேரத்தில் பற்றோம்? டப்புன்னு அடித்தா போதும், உடனே கேஸ் பிக்கப் பண்ணிக்கும். ஒரு தீக்குச்சி ஒரு வருஷம்னா என்ன செய்யும்? ஒரு வருஷம் மிஸ் ஆச்சுன்னா அடுத்த வருஷத்தில் என்ன செய்யும்? பற்றிக்கும். 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஒருத்தன் ஸ்டவ்வை பற்ற வச்சானா எப்படி இருக்கும்? இன்னும் பத்தலையே, இவ்வளவு நேரத்தில் பற்றி பிடிச்சு எரிஞ்சிருக்க வேண்டாமா? அதுக்கு காரணம் நம்மில் அநேகர் மேல் இருந்த ஆவியானவர் விலகி இருக்கிறார். இந்த மனுஷன் மேல், இந்த தீரு ராஜா இல்லாவிட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பில் இருந்த 7 தோல்விகள் நான் சொல்றேன். நமக்குள்ளே அந்த தோல்வி இருந்தால் யாரா இருந்தாலும் அபிஷேகம் விலகி தான் நிற்கும். அதை கரெக்ட் பண்ணாத பட்சத்தில் தூக்கி எரிஞ்சிருவார். அதனால காத்திருப்பு கூட்டத்தில் வந்தால் முதல்ல நம்ம சரிப்படுத்த வேண்டியது மனதை ஒருமனப்படுத்தி தேவசமூகத்தில் உட்காரணும். வீடு, ஆபீஸு, மனைவி, பிள்ளை, புருஷன், நிலம், எதையுமே சிந்தையில் கொண்டு வரக்கூடாது. ஊழியம் எதையுமே கொண்டு வரக்கூடாது. ஊழியத்தை கூட கொண்டு வரக்கூடாது. ஜீவியத்தை மட்டும் முன்னால் நிப்பாட்டி என்ன செய்யணும்? நம்மையும் தேவனையும் மாத்திரம் நிறுத்தி நம்முடைய ஜீவியம், லைஃபை மட்டும் கிளியர் பண்ணணும். மற்றதெல்லாம் கரெக்டாக போயிட்டே இருக்கும். 1, அபிஷேகம் நமக்குள்ள இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்படி அபிஷேகம் உங்களுக்குள்ள நிரம்ப முடியல, கண்ணை மூட முடியல, முழங்கால் போட முடியல, வாயில அந்நிய பாஷை வரல, அக்னிமயமான நாவு வந்து அமரல அப்படின்னா நான் சொன்ன 7 காரியங்கள்ல ஏதாவது சம்பவிச்சிருக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாருங்க. எசேக்கியேல் 28:15. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். 1 அநியாயம், 2வது வழிகளில் குறைவு. அநியாயம் இருந்தா கர்த்தருடைய அபிஷேகம் நிக்காது. அந்த இடத்துல ஆவியானவர் அந்த இடத்துல செய்ய மாட்டாரு, ஆளுகை செய்ய மாட்டார். நம்முடைய பேச்சில் அநியாயம் இருந்தாலும், நம்முடைய ஜீவியத்தில் அநியாயம் இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் நமக்குள்ள அநியாயங்கள் தென்பட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல கிரியை செய்ய வாய்ப்பு இல்லை.
2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனம். ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் என்ன செய்யணும்? அநியாயத்தை விட்டு விலகணும். அநியாயத்தை விட்டு விலகினாதான் கிறிஸ்துவின் நாமத்தை நீ சொல்லணும். நீ அநியாயம் செஞ்சுட்டு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னா அபிஷேகம் நிற்காது. ஓட்ட பாத்திரத்தில் கிழிஞ்சு போன துருத்தியில் திராட்சை ரசத்தை ஊற்றி வச்சா நிற்குமா? என் ஜனங்கள் 2 தீமைகளை தெரிந்து கொண்டார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிகளை தனக்கு தெரிந்து கொண்டார்கள். அப்ப அநியாயம் ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் லைஃப்ல வந்துருச்சுன்னா, நியாயத்துக்கு புறம்பா அவன் பேசுறான், நியாயத்துக்கு மாறா செயல்படுறான்னாலே ஆவியானவர் அந்த இடத்துல நிச்சய முடியாது, நிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய இன்னொரு பேர் என்ன சொல்லுங்க? அவர் நியாயத்தின் ஆவியாகவும் இருப்பார். அவருக்கு இன்னொரு பேர் என்னது? நியாயத்தின் ஆவி. அப்படி ஒரு வசனம் இருக்கு. அவர் நியாயத்தின் ஆவியா இருப்பார். நியாயத்தின் ஆவிதான் பரிசுத்த ஆவி. அப்ப நம்ம எப்போ அநியாயம் பண்றோமோ அந்த இடத்துல யாரும் இருக்காது, ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்காது. ஒன்று, எங்கேயாவது அநியாயம் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்பது அவன் மேல் விழுந்த முத்திரையா இருக்கிறது. அதனால அநியாயத்தை விட்டு விலகணும். அநியாயம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அது தூதனுடைய விழுகை நமக்குள்ள வருதுன்னு அர்த்தம். 2வது, உன் வழிகளில் குறைவற்று இருந்தாய். ஆண்டவர் நம்முடைய வழிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன்னுடைய வழி என்ன? ஒரு மனிதன் சொல்றான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். அவன் கேட்கிறான், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், என் வழி சரியில்லையா சுவாமி, என் வழியில ஏதாவது பிரச்சனை இருக்கா, தெய்வீகத்துக்கு புறம்பானது இருக்கா அப்படின்னா, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கான்னு பாருங்க, என்னை நித்திய வழியில நடத்துங்க. அதான் அவனுடைய வேண்டுதல். அப்ப நமக்கு இந்த நாட்கள்ல நாம் வேதனை உண்டாக்கும் வழிகளை வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை வேதனைப்படுத்தி, ஊழியக்காரங்களை வேதனைப்படுத்தி, விசுவாசிகளை வேதனைப்படுத்தி, குடும்பத்தை வேதனைப்படுத்தி. 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உன்னுடைய வழி என்ன? உன்னுடைய வழிகளில் நீ குறைவற்று இருந்தாய். ஆனா இப்ப குறைவு வந்துருச்சு. கர்த்தர் உன் வழிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உன் வழிகளுக்கும் என்னுடைய வழிகளுக்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதனால நம்முடைய ஜீவியத்தை இந்த நாட்கள்ல ரொம்ப கவனமா கிளியர் பண்ணணும். நம்முடைய வழிகள் எப்படிப்பட்ட வழிகள்? 119 சங்கீதம் 29-30. பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு. என்னது? ஒன்னு பொய் வழி, 2வது என்னது? மெய்வழி. 119, 29, 30 இந்த வார்த்தை இருக்கு. பொய் வழியை என்னை விட்டு அகற்றும், மெய் வழியை நான் தெரிந்து கொள்ளட்டும். அதனால் நீங்க சரியான விதத்தில் இந்த நாட்கள்ல நம்முடைய வழிகளை கர்த்தர் பார்க்கிறார். உன்னுடைய வழிகள் எப்படிப்பட்டது இருக்கு? உன்னுடைய வழிகள் தேவனுடைய வழிகளா? உன்னுடைய வழிகள் பரிசுத்த வழிகளா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே பெரும்பாதையான ஒரு வழி இருக்கும். 35, ஏசாயா 35:8. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. தமிழ்ல பெரும்பாதைன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல ஹைவே, தெலுங்குல ராஜபாதை. ராஜபாதை, உன்னுடைய பாதை ஆண்டவருடைய ராஜபாதையா செய்யணும், இருக்கணும். வீதிகள் தோறும் பதிவிருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள்னு சொல்லி உன்னுடைய வழிகள் சந்துகளுக்கும் வீதிகளுக்கும் போகக்கூடாது.
உன்னில் அநியாயம் காணப்படும் மட்டும் உன் வழிகளில் நீ குறைவற்று இருந்தாய். வழிகளை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். அவன் வழி எப்படி இருக்கு, அநியாயம் இருக்கா? அடுத்ததாக அந்த தூதனிடத்தில் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? மூணாவது எசேக்கியேல் 28:16, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். மூணாவது கொடுமை. இது பார்வோனுடைய ஒரு ஆவி, மற்றவர்களை கொடுமைப்படுத்துவது, மருமகளை கொடுமைப்படுத்துவது, மருமகனை கொடுமைப்படுத்துவது, மாமியாரை கொடுமைப்படுத்துவது, பெற்றோரை கொடுமைப்படுத்துவது, இயேசுவை ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொடுமைப்படுத்துவது. உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். அது பார்வோனுடைய ஒரு ஸ்பிரிட். யாத்திராமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கொடுமை என்பது அவனுடைய ஒரு சக்தி. அவங்களை ரொம்ப கொடுமையா நடத்தினாங்க. அப்படி நாம் பண்ணும்போது யாத்திராகமம் 1:13, எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். அந்த ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. மற்றவர்களை கொடுமைப்படுத்தும் போது அபிஷேகம் விலகும். ஏனென்றால் அது ஆண்டவருடைய ஆவி அல்ல, அது ஆண்டவருடைய ஸ்பிரிட் கிடையாது. ஆண்டவருடைய ஸ்பிரிட் அந்த அந்த மற்றவங்களை வேதனைப்படுத்துறது கிடையாது. நம்ம மற்றவங்களை கொடுமையா நடத்தக்கூடாது. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். மற்றவங்களுக்கு மேல நம்ம கொடுமையானவர்களாய் நாம் செயல்படும் பொழுது, ஆலோட்டிகள் போல செயல்படும் பொழுது தானாகவே நம்முடைய அபிஷேகம் நம்ம விட்டு விலகும். அடுத்ததாக 17ஆம் வசனம், எசேக்கியேல் 28:17, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று. அழகுங்கிறது கர்த்தர் கொடுக்கிற கிருபையை காண்பிக்கிறது, தாளந்துகளை காண்பிக்கிறது, கர்த்தர் கொடுத்த வசதி வாய்ப்பை காண்பிக்கிறது. தூதனுக்கு யார் தாய் தகப்பன் சொல்லுங்க? அம்மா அப்பா அழகா இருக்காங்க, பிள்ளைங்க அழகா இருக்கு, ரைட்டு, அது அவங்க வம்சம் வரலாறு. இங்க தூதனை பத்தி சொல்லியிருக்கு, உன் அழகினால் உன் இருதயம். இவனுக்கு இருந்த அழகு என்ன அழகு? தேவன் தான் அவனை அழகா வச்சிருந்தாரு. தன்னுடைய மனதில் இவனை எப்படிலாம் அழகா வைக்கணுமோ அப்படிலாம் அழகா வச்சார். தேவன் நமக்கு வசதி வாய்ப்பு நமக்கு கொடுக்கிறதான கிருபை, தாளந்து, வல்லமை, நம்ம மூலமா தேவன் செயல்படுத்துற செயல்கள், இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்த அழகு. உன் அழகினால் உன் இருதயம் என்ன செய்யக்கூடாது? மேட்டிமை. நம்முடைய விசுவாசிகள், நம்ம ஊழியக்காரங்களுக்கு பயங்கர பெருமை இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இது நல்லதுன்னு, ஆனா இதனாலதான் எது போய்கிட்டு இருக்கு நம்மளை விட்டு? அபிஷேகம் நம்ம விட்டு போயிட்டே இருக்கு. உங்களுடைய படிப்புல பெருமை இருக்கா? உங்களுடைய திறமைகள்ல உங்களுக்கு பெருமை இருக்கா? உங்களுடைய ஜாதியில பெருமை இருக்கா? உங்களுடைய வேலையில உங்களுக்கு பெருமை இருக்கா? உங்களுடைய ஆஸ்தி நிமித்தம் உங்களுக்கு பெருமை இருக்கா? தேவன் உங்களுக்கு கொடுத்த அழகுல உங்களுக்கு பெருமை இருக்கா? மேட்டிமை எப்போ வருதோ பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, பெருமைன்னு ஒண்ணு உள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவர் அந்த இடத்துல நிச்சயவாரு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுவாரு. அது தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஊழியனோ விசுவாசி, அதெல்லாம் அது பிறகு அந்த லிஸ்ட ஒதுங்கிடும். பெருமை எதுலயாவது ஒரு பெருமை. ஒருத்தன் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு அதுல பெருமை பாராட்டிட்டான், அவனை கொன்னுட்டாரு ஏரோத. அவன் புழு புழுத்து செத்தான். கர்த்தர் அவனை அடித்ததினா. பெருமைக்கு இடம் கொடுத்துட்டீங்க. பெருமைங்கிறது பேச்சில் வரும், கண்ணில் கூட பெருமை வரும். மேட்டிமையான கண்கள், நடையில பெருமை வரும், ட்ரெஸ்ல பெருமை வரும், ஒவ்வொன்றிலையும் இருக்கும். நமக்கு அப்படி பெருமை இருக்கா? இருக்கா?
நமக்கு அழகே தேவையில்லை, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய இயேசு. அந்த கேடு அடைந்தவர். அழகும் வீண், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. ஆனா நம்ம இங்க வந்துட்டு அழகு பண்ணோம்னா ஒண்ணு நடக்க, அழகுல உனக்கு பெருமை வரக்கூடாது. 5வது அதே வசனம், உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்து. மினுக்கிறது, மினுக்கிறதுனா என்ன? மினுக்கிறதுனா ஒரு சிலர் போறதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, மினுக்கிட்டு போறா பாருன்னு. உலகத்தில் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? இல்ல சொல்லியிருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா? எப்போ, அதாவது மினுக்கிறதுங்கிறது டெக்கரேட் பண்றது, சௌந்தரியம் வஞ்சனை. எப்ப மினுக்க ஆரம்பிச்சிட்டியோ ஞானம் கெட்டு போவோம். ஞானம் கெட்டு போவோம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை விட்டு போயிடும். அபிஷேகத்தினுடைய ஒரு போர்ஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவி. ஏசாயால சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவி. ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. அபிஷேகத்தினுடைய ஒரு போர்ஷன் தான் அது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் எதை கொண்டு வரும்? ஞானத்தை கொண்டு வரும். அப்படித்தானே? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப ஞானத்தை கெடுத்துட்டான்னா எது போயிருச்சுன்னு அர்த்தம்? அபிஷேகத்தினுடைய இன்னொரு போர்ஷன் போயிருது. நம்ம காத்திரு போடுறதுக்கு வரோம், நம்ம மினுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதிக்க வர்றோம், இங்க மினுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பைபிள் ஸ்டடிக்கு வரோம், எங்கேயோ கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி புறப்பட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தர் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு வந்தாரு. கூட்டம் முடிஞ்சு போகும்போது செருப்பு காணும் போச்சு, என் செருப்பு போச்சு, 1500 ரூபா செருப்பு போச்சேன்னாரு. நான் சொன்னேன், நீ காத்திரு போட்டு தானே வந்த, சாதாரண செப்பல் போட்டு வரலாம்ல? சாதாரண செப்பல் போட்டு வரலாம்ல, உன்கிட்ட இருக்குதுல்ல, 40 ரூபா செருப்பு இருக்கு, அதை போட்டு ஒழுங்கா நீ வந்திருக்கலாம் கோயிலுக்கு. ஒருத்தன் கூட அது கிட்ட நினைச்ச மாட்டான், வரமாட்டான். அதையும் தூக்கிட்டு போறான்னா அவன் யாரு? பாவம். நீ காத்திரு போட்டதுக்கு கேட் வாக் போற மாதிரி 1500 ரூபா செப்பல் போட்டு வந்தேன்னா அவன் அவனா பார்த்தான், ஆண்டவர் பார்த்தாரு, தூக்கிட்டு போன்னு சொல்லிட்டாரு. நமக்கு இதெல்லாம் வேண்டாம், நமக்கு அது தேவையில்லை. உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். உன் மேக்கப்னால உன் ஞானம் போயிருச்சு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் போயிடுச்சு, உன் சௌந்தரியத்தினால உன்னுடைய அழகுபடுத்துகிற தன்மையினால எல்லாம் போயிடுச்சு. அடுத்து 18ஆம் வசனம், உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும். உன் வியாபாரத்தின் அநீதம். அநீதம்னா என்ன? பேதுருல வாசிக்கும் போது 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல பிழையாம தான் அநீதம் என்று சொல்லியிருக்கு. செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகி பிழையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி ஒரு விதத்தில் அது பண ஆசையை காண்பிக்கிறார். ஆண்டவர் போகாதன்னு சொல்லிட்டாரு, திருப்பியும் ஜெபம் பண்ணி நான் போட்டுமா ஆண்டவரே, இல்ல வேண்டாமா, இதனால நீங்க சொன்னா போறேன். எப்படி இப்படி கேட்டு கடைசியில் நீங்க எங்க போயாச்சு? புறப்பட்டு போயிட்டான். அவனுடைய மைண்ட்ல எது ஓடிக்கிட்டே இருந்துச்சு? அந்த ராஜ சம்பத்து, பணம், அந்த வெகுமதி, பொண்ணும் வெள்ளியும் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் சொல்லிருக்க, அநீதத்தின் கூலியை விரும்பி போனான். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு வெறுக்க வேண்டிய காரியங்கள்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்ட பிறகு உலகத்தில் வெறுக்க வேண்டிய காரியங்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. ஆனா நீ வெறுக்கிற காரியங்கள் எல்லாம் விரும்பி தேடி எடுத்து தூக்கி போட்டேன்னா அவ்வளவுதான். அநீதத்தின் கூலியை விரும்பினான். உலக ஆசை, பொருள் ஆசை, பண ஆசை, மண் ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, இந்த ஆசைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தீங்கன்னு சொன்னா கண்களின் இச்சை, உலகத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா அபிஷேகம் தானா போயிடும். ஒருத்தர் பாடுறார் இல்லையா, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா
வீட்டில் பாட்டு கேட்குறீங்கல்ல, உன் அபிஷேகம் நெஞ்சுது போச்சு, முடிஞ்சு போன கேஸ் அது. உனக்குள்ள பொருளாசை வந்து, அந்த பண ஆசை வந்து, நீ உன் டைரக்ஷனை உன்னுடைய வழியை மாத்திட்டேன்னு சொன்னா அபிஷேகம் உன்னை விட்டு போயிரு. கடைசியாக அதே வசனம், உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சல், பரிசுத்த ஸ்தலங்களை நீ பரிசுத்த குலைச்சலாக்கினாய். நீ ஒரு பரிசுத்த ஸ்தலம், உன் வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலம், உன் படுக்கை அறை ஒரு பரிசுத்த ஸ்தலம். நீதான் தேவனுடைய ஆலயம், நீ ஒரு பரிசுத்த ஸ்தலம். உன்னை எப்பெல்லாம் நீ பரிசுத்த குலைச்சல் ஆக்குறியோ அப்பெல்லாம் எது போயிடும்? அபிஷேகம் போயிடும். ஓசியால நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் குறையை உணர்ந்து என்னுடைய சமூகத்தை, என்னுடைய முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு என்ன செய்வேன்? திரும்ப போய் விடுவேன். அதான் தேவனுடைய வார்த்தை. 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆண்டவர் விலகி போயிடுவாரு. சரி, நீ வா, அபிஷேகத்தை இழந்து எங்கேயாவது போய் மாட்டி சிக்கி செதறி கடைசியில் விழுந்து வா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் பார். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நம்மில் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபுகள்? நம்மில் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுபுத்திரர்கள்? நம்மில் எத்தனை பேர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீரு ராஜாக்கள்? நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனா இப்ப அந்த அபிஷேகம் இருக்கா? ஆனா நமக்கு கர்த்தர் கிருபையினால் டைம் கொடுக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நமக்கு எதை கொடுக்கிறாரு? டைம் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு, நமக்கு சான்ஸ் கொடுத்து தான் வெயிட் பண்றாரு. எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் சொல்றேன், இந்த வசனத்தின்படி உள்ள குறைவுகளை நீங்க இந்த கூட்டத்தில் இப்ப சரிப்படுத்தினீங்கன்னா, நீங்க இழந்து போன அந்த அபிஷேகம், காப்பாற்றுகிற அபிஷேகம் உங்க சிரசின் மேல வந்து இறங்கும். அந்த பழைய அந்நிய பாஷை உனக்குள்ள வரும், பழைய தரிசனம் உனக்கு கிடைக்கும், பழைய விசுவாசத்தின் ஆவி உனக்குள்ள வரும், பழைய நியாயத்தின் ஆவி உனக்குள்ள வரும், பழைய அபிஷேகம் உனக்குள்ள வரும். ஆமென். அதை விசுவாசிக்கிற கண்களை மூடி முழங்கால் படியிடுவோம். அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் நியாயத்தில் போய் நிற்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள். அவர்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள், அவர்கள் நியாயம் தீர்க்கப்படார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அபிஷேகம் உன்னை விட்டு விலகி நிற்பதற்கு காரணம் என்ன? ஆவியானவருடைய தொடர்பு உனக்கு கிடைக்க முடியாமல் நீ தடுமாறுகிற ரகசியம் என்ன? கண்களை மூடுகிறாய், முழங்கால் படியிடுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், தேவனை நோக்கி அபயமிடுகிறாய். நல்லது. ஆனால் ஆவியானவர் உன்மேல் இறங்க அவர் ஆயத்தம் இல்லையே. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அநியாயத்தை உன்னை விட்டு விலக்கு. கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். உன் வழிகளை சரிப்படுத்து. உன் வழிகளில் அவர் வரட்டும், இல்லாவிட்டால் அவர் வழிகளில் நீ வா. உன் கொடுமையை மாற்று, உன் கைகளின் கொடுமையிலிருந்து வெளியே வா. உன் பெருமைகள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து விடு, தாழ்த்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை, அருளும் ஆவியை கேட்டு பெற்றுக்கொள். அநீதத்தின் கூலியை விரும்பி போனதுக்காக மன்னிப்பு கேள். பணத்துக்கு பின்னால, பேர் புகழுக்கு பின்னால, மற்றவர்கள் தன்னை கனம் பண்ண வேண்டும் என்று நீ பின்னால சுத்தி அந்த பிழையாமை போல நீ அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உன் பரிசுத்த ஸ்தலங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிட்டது. உன் வீட்டில் தேவ சமூகம் இல்லை.
கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தலையை கவிழ விடாதே. கிருபையாசனத்தை நோக்கிப்பார். நான் உன்னோடு பேசுகிறேன். உன் ஆத்துமாவோடு பேச வாஞ்சிக்கிறேன். உன் மனதோடு என் ஆவி போராடி கொண்டிருக்கிறது. யாரோ உன்னை நடத்த வேண்டும் என்று எண்ணுகிறாய். நானே உன்னை நடத்த முடியாக வாஞ்சிக்கிறேன். உன் மனதை கெடுக்கிற ஆவியை நான் இன்றைக்கு நியாயம் தீர்க்கும்படியாக இறங்கி இருக்கிறேன். உன் சிந்தையை கெடுக்கும் ஆவியை நான் பலிபீடத்தில் வைக்கும்படியாக உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நீ பக்க வழியை தேடாதே, குறுக்கு வழியை தேடாதே. நான் உன்னை தெரிந்து கொண்ட கர்த்தர். உன் ஆத்மாவோடு பேச வாஞ்சிக்கிறேன். உன் இருதயத்தின் பாரத்தை நீக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். உன் மானம் காணப்படாதபடி உன் வஸ்திரத்தை காத்துக்கொள். உனக்காய் நான் பரிதபிக்கிறேன். ஆமென். உங்களில் ஒரு சிலர் கலங்கின சுனையை போல காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பிசாசு அதை கண்டு சந்தோஷப்படுகிறான். நீதிமான் துன்மார்க்கனுக்கு முன்பாக தடுமாறுவது கலங்கின சுனைக்கு ஒப்பாயிருக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ, தெரிந்தெடுக்கப்பட்ட நீ, முத்தரிக்கப்பட்ட நீ அவிசுவாசிகளுக்கு முன்பாக தடுமாறுவது கலங்கின சுனைக்கு ஒப்பாயிருக்கிறது. இன்றைக்கு உன்னை சரிப்படுத்திக்கொள். நான் உன்னோடு பேசும்படியாய் வாஞ்சிக்கிறேன். தனியாய் உன்னோடு இடைபடும்படியாய் வாஞ்சிக்கிறேன். உன் ஆத்மாவை எனக்கு நேராக்கு.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. அபிஷேக பாலாக்காரா திரா Hallelujah, hallelujah, hallelujah. Hey, Rabat. Lama Lea Namankara Bala Shabalaka Ribia Namana Huravala Rimana Karabalaka Turania Hurabakara Bakaturani. Amen. அபிஷேகம் நம்மை விட்டு எந்த சூழ்நிலையில் விலகி போயிருக்க கூடும் என்பதை வேதவசனத்தின் வெளிச்சத்திலே ஆவியானவர் நம்மோடு வெளிப்படுத்தி காண்பித்தார். நாம் அவைகளை கேட்ட பொழுது நம்முடைய இருதயம் குத்தப்பட்டிருந்தால் நாம் இவ்வளவு நேரத்திலே நாம் அதை சரிப்படுத்தி இருக்க முடியும். அப்படி நீங்கள் சரிப்படுத்தி இருந்தால் கர்த்தருடைய தொடர்பு மறுபடியும் உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆதி நாட்களின் அனுபவங்கள் நம்முடைய மத்தியிலே மலரும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த துவக்க காலத்தில் உள்ள அந்த தொடர்பு, அந்த தரிசனம், அந்த வெளிப்படுத்தல், அந்த ஜெபம், அந்த தெய்வீகம், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தெய்வ பயம், தெய்வ பக்தி வேணும்னு ஆசைப்படுறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். யோபு சொல்லுகிறார், அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு தரித்திரத்தின் உச்சகட்டத்தில் போகும் பொழுது தன்னுடைய செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதே யோபு சொல்லுகிறார் இன்னொரு பகுதியில், அவர் அருளிய வெளிச்சம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, நான் இருளை கடந்து போனேன். அந்த நாட்கள் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கிறது? அந்த துவக்க கால முழங்கால், அந்த அபிஷேகம், அந்த விழிப்பின் ஆவி, அந்த கர்த்தருடைய வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய கண்கள், தரிசனத்தை காணக்கூடிய கண்கள், கர்த்தருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய மனது, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகள், அந்த நாட்கள் எத்தனை பேருக்கு தேவை? ஆமென். இப்பொழுது நீ சரியாய் அறிக்கை செய்திருந்தால் கர்த்தர் அந்த அபிஷேகத்தை இப்பொழுது தருவார். ஹல்லேலூயா. பிசாசு உன்னை முடக்க பார்க்கிறான், கர்த்தரோ உன்னை பறக்க வைக்க பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவனோ உன்னை தள்ளிவிடும்படியாக எத்தனிக்கிறான்.
கர்த்தரே உன்னை நிலைநிறுத்த முடியாது எத்தனைக்கிறார். எழும்பு, பூர்வ நாட்களை போல எழும்பு, சத்துருவை மிதிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, எல்லாரும் எல்லாரும் உங்களுக்கு வாழ்க்கையில போராட்டங்கள் உண்டு, ஊழியத்துல போராட்டங்கள் உண்டு, மனதுல போராட்டங்கள் உண்டு, சரீரத்துல போராட்டங்கள் உண்டு. ஆமென். உனக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்பிக் கொண்டிருந்தாலும் சில கேள்விகள் இருக்கிறது. இது என்னமாய் நடக்கும், இது என்னமாய் முடியும், இது எப்படி சரியாகும், இப்படிப்பட்ட கேள்விகள் உனக்குள்ள இருக்கிறது. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? கர்த்தர் யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்,
கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீ இப்ப செய்ய வேண்டியது ஆவியில நிரம்பினா போதும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வாயை திறந்து சொல்லு, ஆபிரகாமை போல சொல்லு, என்னை அழைத்த தேவன் யெகோவா ஈரே, என் தேவன் யெகோவா ஈரே, என் தேவனுடைய நாமம் யெகோவா ஈரே. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. கர்த்தர் இந்த நாட்களில் உன்னோடு பேசும் காலம். ஆண்டவர் பேசுவதை எழுதி வைத்துக்கொள். கர்த்தர் வெளிப்படுத்துவதை, கர்த்தர் கொடுக்கிற தரிசனத்தை நீ எழுதி வைத்துக்கொள். குறித்த காலத்தில் அது நிறைவேறும். உன் கண்களால் அதை காண்பாய். இது தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். கர்த்தர் அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த போகிறார். உன் சந்ததியை தேவன் முத்தரிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி இப்பொழுது அளவில்லாமல் இறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நேரம். எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் சில நிமிடங்கள் கர்த்தருடைய வல்லமையை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுங்கள்.
ஒரு உன்னதத்தின் பலன் இறங்கட்டும். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உனக்குள் வரும். ஹல்லேலூயா. உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே. ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே. ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத